ஹலோ வியூவர்ஸ், மம்மாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம செய்ய போகிறது வடகறி. சூப்பராக இருக்கும், பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல கடலப்பருப்பை ஒரு அரை ஹவர் ஊற வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, புதினா, அப்புறம் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், பிரிந்தி இலை, சோம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் எடுத்துக்கோங்க. முதல்ல மிக்சியில் போட்டு கழுவிட்டு கடலப்பருப்பை போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுங்க தண்ணி இல்லாமல். அப்புறம் கூட சோம்பு போட்டு அரைச்சா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் சோம்பு கொஞ்சம் போட்டுட்டேன். அப்புறம் சால்ட்டு, அப்புறம் பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். தோசைக்கல் வச்சு நல்லா எண்ணெயை சுற்றி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நல்லா தட்டிக்கங்க. அடை மாதிரி கொஞ்சம் கனமாக தட்டிக்கங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக வேகும். நல்லா தட்டிட்டு சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. கடாய் வச்சுக்கலாம். அதுக்காட்டியும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரிந்தி இலை, சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அன்னாச்சி பூவு எல்லாத்தையும், லவங்கம், சோம்பு, ஏலக்காய் 3 எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு அது பொரியட்டும். அப்புறம் வெங்காயம் போடுங்க. நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். நைஸாக இருக்கும். முதல்ல அது ஒட்டிகிட்டு இருக்குது. அதை நல்லா தட்டினோம்னா அழகாக வந்துடும். நல்லா வதங்கட்டும். லேசாக வதங்கட்டோன்னிட்டு தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. ஒரு 4 நல்லா வதங்கட்டும். அதுக்காட்டியே அடையாட்டாக சுட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டியும் இதில் போட்டுட்டு அந்த நல்லா அடையை ஆறட்டும். ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்லேயே வந்தது புதினா, நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வதங்கட்டோன்ட்டு மஞ்சத்தூள் போடுங்க. நல்லா வதக்குங்க. சீக்கிரம் கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் வடகறி, பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் மிளகாத்தூளையும் கரம் மசாலாவையும் போட்டுக்கோங்க. நல்லா அதிலே போட்டு வதக்குங்க. அதுக்காட்டியும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அது தண்ணி இழுக்கும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. நல்லா போட்டு கலரிக்கோங்க. மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், செம்மையாக இருக்கும் வடகறி. கடைசியில் புதினா, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டான வடகறி. சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.